தேசத்தை நேசிக்கக்கூடியவர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தின விழா. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பள்ளியில் உள்ள பிள்ளைகள் அவருடைய அவங்களுடைய அதாவது அவங்க வாய்ஸ் எப்படின்னா ரொம்ப நைஸ் வாய்ஸ், ரொம்ப அழகாக அவங்களுடைய பாடல்கள், அவங்களுடைய நடன போட்டிகள் அனைத்தையும் பார்த்து மகிழ்ந்தோம். இங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்னு சொல்லுவோம் சரோஜினி மேடம் அவர்கள் மற்றும் உள்ள ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப பிள்ளைங்களை ரொம்ப அவங்க பாணியில் பயிற்சி வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த பள்ளிக்கூடத்தினோட அடித்தளம் என்ன அப்படின்னு நான் கேள்விப்பட்ட போது 1977 15 மாணவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அது தலைவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் 30 ஆண்டு கால தலைவர். இங்கே லாரன்ஸ் தலைவர் அப்படின்னு சொன்னாலே பேர் போனது கொண்டம் அப்படின்னு சொன்னாங்க. விடாமல் வந்தவங்க. அப்போ நாங்கள் கேட்கும்போது இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கும், நான் போவேன் வருவேன், ஆனால் உள்ளெல்லாம் வந்ததில்லை. இங்கே வந்திருக்கின்ற அரசு ஐக்கிய பெறவட்ட மாவட்ட துணைத் தலைவர் ராஜகோபால் அண்ணா, எங்கள் கட்சியே முக்கிய பிரமுகர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் தலைவரை சந்திக்கிறத ப்ரோக்ராம் வச்சுட்டு இருந்தோம். நேரம் கடந்து விட்டது. இருந்தாலும் அறிவியல் விஞ்ஞானம் முதல் அரசியல் வரை பெண்கள் கால் பதித்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. விளையாட்டு போட்டி என்றால் நம்ம விளையாட்டு போட்டினா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவோம், ஆனால் அது எவ்வளோ வலிமையானது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பிடி உஷாலாம் சாதாரணமாக வந்தவங்க இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அறிவியல் விஞ்ஞானத்தில் பார்க்கும்போது கல்பனா சால்வாய் அவங்க அப்படிப்பட்டவங்க எவ்வளோ இவங்கள திறமையாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி அரசியலில் இருக்கிற நம்மளுடைய நிதி அமைச்சர் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் முதல் ஜனாதிபதி முர்மு அவர்கள் வரை பெண்கள் கால் பதித்திருக்கிறார்கள் என்றால் இந்த 2 தலைமுறையாகத்தான். எங்கேயோ இருந்த பெண்கள் இப்போது இந்த நடனத்தில் கூட பார்த்து அதிக பெண்கள் இருந்தாங்க. எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க ஊக்குவிக்கிறாங்க தான். இந்த கல்வி என்பது சாதாரணமாக கிடைத்து விடுவதில்லை, சுதந்திரம் என்பதும் சாதாரணமாக கிடைத்து விடுவதில்லை. போராடி தான் ஒன்று பெற முடியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளும் இருக்கும். கல்வித்துறை தான் மெயின். காவல்துறை, வருவாய்த்துறை, எப்படி துறை சொல்லிக்கிட்டே போகலாம். 34 துறைகள் இருக்கிறது. அதில் முதன்மையான துறை எது என்றால் கல்வித்துறை தான். ஏன் என்றால் கல்வி கற்ற பிறகுதான் இந்த துறைக்கு போக முடியும். அப்போ அடித்தளமே கல்விதான். அதை நாம் எல்லோரும் மனதில் கொள்ள வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு சின்ன விஷயம். தலைவர் பேசுவார், பள்ளி ஆசிரியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அதே போல் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸுங்க ரொம்ப நட்பாக இருக்க கற்றுக்குங்க. இது இருந்தாலே நீங்கள் முன்னேறத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி நண்பர்கள், நீங்கள் இங்கே எதை கற்றுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் வெளியே போய்ட்டு விதைக்க முடியும். அது நாங்கள் படிக்கிறப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் படிப்பெல்லாம் பார்த்தா இப்போ உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. நாங்கள் இப்படியெல்லாம் படித்ததே இல்லை. நாங்கள் ஒரு கிராமத்தில் படித்து இங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ படித்த பள்ளிகள் இப்போ படித்த பள்ளிகள் நிறைய வித்தியாசங்கள். உங்கள் காலத்தில் எல்லாமே விஞ்ஞான முறையில் நடக்கிறது. எங்கள் காலத்தில் நாங்கள் நடந்தே செல்வோம். சைக்கிள் கூட இருக்காது, நிறைய பேர் நடந்து போனவங்க தான். ஆனால் இப்போ எல்லா வசதியும் உங்களுக்கு உண்டு. சரோஜினி மேடம் அவர்கள் இங்கே வந்து நிறைய விஷயத்தை பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பெண் ஆளுமை சாதாரணமாக வந்துடுறதில்லை. நான் கூட இங்கே நிற்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நான் பேசவே மாட்டேன்னு சொன்னேன். நான் மைக் பிடிச்சி பேசலாம் மாட்டோமா, நான் அட்டன் பண்ணிவிட்டு போயிடுவேன்னு சொன்னேன். நான் அரசியலுக்கு வந்த பிறகு நிறைய பேச வேண்டியதாகி போச்சு. ஒரு கூட்டம், மீட்டிங்கு, மகளிர் மீட்டிங்கு, பொது மீட்டிங்கு அப்படின்னு இருக்கும்போது பேசியே ஆக வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் என்பதை இந்த இடத்துல அதிகமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சி. நெக்ஸ்ட்டு வேறு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், உங்கள் வகுப்பறை டீச்சருங்க, எங்கள் வகுப்பறை சார்லாம் எங்கெல்லாம் அடிப்பாங்க, நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் இப்போ எதுனா ஒன்றா சின்ன கோச்சிங்க அந்த மாதிரி இருக்காமல் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி கல்விக்காக முக்கியத்துவம் கொடுங்க. அப்பா அம்மா அனுப்பும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லா படிப்பான், அப்படி தான் அனுப்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்பா அம்மாவுக்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. அதே போல் பேரண்ட்ஸுங்களும் பிள்ளைங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க ஸ்கூலுக்கு வந்து எப்படி வராங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா, கரெக்டான டைமுக்கு வராங்களான்னு அது மாதிரி நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு அதை சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்பயாவது கூப்பிடுங்க, பள்ளிக்கு மட்டுமில்லை, ஏதாவது
இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூப்பிடுங்க, நாங்கள் அதெல்லாம் தயங்க மாட்டோம். அது நாங்கள் வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். நாங்கள்லாம் கல்விக்காக ஏங்கியவர்கள். நான் நிறைய படிக்கலையேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய பிள்ளைகள் 4 பேரே நான் நல்ல பிஎட் 4 பேருமே கெமிஸ்ட்ரி பிஎடு, தமிழ் பிஎடு, இங்கிலீஷ் பிஎட் அந்த மாதிரி படிக்க வச்சோம். ஏன்னா என்னால் படிக்க முடியல, அந்த ஆதங்கத்தில் தான் படிக்க வச்சோம். அதேமாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லி அவங்களுடைய ஹோம்ஒர்க், வீட்டு வேலை, அவங்களுக்கு 8 ஹவராக பிடிச்சிருப்போம். 24 மணி நேரத்தை 8 ஹவர் விளையாட்டு, 8 ஹவர் தூக்கம், 8 ஹவர் ஒர்க்கு, அதான் படிக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு டீச்சர்ஸ்னை கூப்பிட்டா அவங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது வந்து மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது. அதேமாதிரி டீச்சர்ஸ்க்கு தான் அவங்க கூட நீங்கள் அன்பாக நடந்துக்குவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னு சொன்னால் இந்த நீங்கள் வச்சுருந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் பார்த்ததில்லை. மகிழ்ச்சி. நீங்கள் உங்களுக்கு தேவைகள், நான் தலைவர்கிட்ட கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னால் நம்ம எங்கெங்கே எது எதுக்கும் செலவு பண்ணுவோம். இந்த கல்வி எப்படிப்பட்டது அப்படின்றது படித்தவங்களுக்கு மட்டும் இல்லை. நம்ம நினைப்போம் காமராஜர்லாம் படிக்காதவே எவ்வளோ நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போல்லாம் காமராஜர் படித்தவர் அல்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒர்க் பண்ணதை பார்த்தா படித்தவங்களை விட தாண்டி பண்ணியிருக்கிறாரு. அணை கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அவருடைய பீரியடில் தான் அவர் முதலமைச்சர் அணை கட்டுறாரு. அதேமாதிரி பள்ளி மாணவர்களுக்கு சீருடை அவர் தான் கொடுக்குறாரு. மதிய உணவும் காமராஜர் தான். அவரு நிறைய படித்தவராக இல்லை. ஆனால் இப்போ நம்ம நிறைய படிக்கணும். அந்த படிப்பை எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதை நம்ம யோசிக்கணும். எனக்கு வந்து நேரம் இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க பரபரப்பாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிங்களா கூப்பிடுங்க. நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது உதவி பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது பேசுகிறதோ நாங்கள் செய்கிறோம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. உங்களுடைய தலைமை ஆசிரியர், மற்றவங்கள ஆசிரியர், ஊர் பொதுமக்கள், பிள்ளைகளோட பேரண்ட்ஸ், தலைவர், எங்களோட வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.